ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு வசம்போட பயன்களை பற்றி பார்ப்போம். முதல்ல வசம்புனா என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் யாருக்குமே வசம்பை பற்றி தெரிஞ்சிருக்காது. அதில் நிறைய பயன் இருக்குது. சொல்லப்போனால் வசம்பும் குழந்தையும் தான் சொல்லுவோம். வசம்பை குழந்தைங்களோட சேர்த்து வச்சு தான் நம்ம சொல்லுவோமே. ஏன்னா வசம்பு முழுக்க பிறந்த குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மருந்துன்னு கூட அதை சொல்லலாம். வசம்பில் எண்ணற்ற பயன்கள் இருக்குது. இப்போ நான் அது என்னென்னக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம், அதனால நமக்கு என்னென்ன பயன் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உடனே டாக்டர்கிட்ட போவோம். உடனே இங்கிலீஷ் மருந்து தான். அதெல்லாம் தேவையே கிடையாது. வசம்பு மட்டும் வீட்டில் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த வசம்புனால பல நோய்களை பிறந்த குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு போய்க்கிடும். குழந்தை பிறந்து ஒரு 15 days கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வசம்பை கையில் கட்டி விடுவாங்க. 2 கைகள்லையும் வசம்பை கட்டி விடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்க வாயில் பல்லு வச்சு கடிக்கும் போதும் அந்த வசம்பை நுகர்ந்து பார்க்கும் போதும் எண்ணற்ற வியாதிகள் குணமாகுது. அதுக்காக தான் வசம்பு வாய்க்குள்ளே படணும், அந்த வாசத்தை குழந்தைங்க நுகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு பழக்கமாக இதை வச்சுருக்காங்க. வசம்பு பாரம்பரியமாக பயன்படுத்தி வருவது ஒரு பெரிய மருந்து பொருள்னு சொல்லலாம். இது குழந்தையின் வயிற்று வலியை குணப்படுத்தும். வயிற்று வலியை குணப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பொருளாக இந்த வசம்பு அமையுது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதுக்குன்னா, பிள்ளை வளர்றதுக்கும் பிள்ளையோட ஆரோக்கியத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த வசம்பு. வசம்புவோட வாசனையும் அதோட பலனும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது நிறைய கோளாறுகள் குழந்தைங்களை விட்டு நீங்க பெறுகிறது. அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வசம்பை தீயில காட்டுவாங்க. தீயில காட்டு சுற்றுவாங்க. சுட்டதுக்கப்புறம் ஒரு கல்லில் தேய்ச்சா நமக்கு அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கை, கால், நெற்றி, வயிற்று பகுதியெல்லாம் பூசி விடுவாங்க. இதனால குழந்தைங்களுக்கு பூச்சி நெருங்காமை, வாய்வு தொல்லை, இருமல், மூளை வளர்ச்சி, வயிற்றுப்போக்கு, இது போல பல வியாதிகளை குணப்படுத்துது. குழந்தைங்களுக்கு அந்த வாசனையும் என்ன ஆகும்னா, வாசனை உள்ளே போக இந்த சாயங்காலம் ஆனால் பிறந்த குழந்தைங்க கத்துங்க, உடனே அழுக ஆரம்பிச்சிருங்க. அந்த அழுகைக்கு, அதாவது வயிற்று வலி காரணத்தினால அழுக ஆரம்பிச்சிருங்க. அந்த வயிற்று வலியை உடனே போக்கக்கூடிய சக்தி வசம்புட்ட நிறையவே இருக்குது. குழந்தைங்களுக்கு வசம்பை நல்லா நம்ம தேய்ச்சி உடம்பு முழுக்க பூசி விடுறதுனாலையும், அந்த குழந்தைங்களோட படுக்கையை சுற்றி வசம்போட அதாவது தூளை தூவி விடுறதுனாலையும் குழந்தைங்களுக்கு கொசு, பூச்சி, பூச்செல்லாம் அந்த குழந்தைங்கள அண்டவே அண்டாது. குழந்தைங்களுக்கு அந்த பால் வாடைக்கு, ஏன்னா கை குழந்தைங்க அந்த தாய்ப்பால் வாடைக்கு என்ன ஆகும்னா, பூச்சி அதெல்லாம் குழந்தைங்களை கடிக்க வரும். கொசு, பூச்சி, மற்றதும் விஷக்கடிகள், பூச்சிகள் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வசம்பு நம்ம தூவுறதுனால, தேய்க்கிறதுனால இந்த பூச்சிகள்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம். வசம்பு குழந்தை பிறந்துட்டாலே வசம்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ குழந்தை பிறந்தாலே நீங்கள் உடனே வசம்பு வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக உள்ள லேடிஸும் வசம்பு வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா டாக்டர்கிட்ட போய் அலோபதி முறையில் காட்டுறதுக்கு கையில் வசம்பு இருந்தால் ஏகப்பட்ட நோய்களை குழந்தைங்களுக்கு குணமாகும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.